கணினி நிதி மோசடிகளுக்காக இலங்கை வந்த 9 சீனர்கள் கட்டுநாயக்கவில் கைது. மட்டக்களப்பு பெண்கள் கடத்தல் வழக்கு நீதிமன்றம் வழங்கிய உத்தரவு. ரயில் மற்றும் பேருந்து சேவைகள் இன்று முதல் அதிகரிப்பு. புத்தாண்டில் விசேட சோதனை, 400க்கும் மேற்பட்ட வர்த்தகர்கள் மீது சட்ட நடவடிக்கை. கணினி வழி நிதி மோசடிகளை முன்னெடுப்பதற்காக இலங்கைக்கு வருகை தந்த 9 சீனர்கள் இன்று அதிகாலை கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்களிடமிருந்து 2,40,20,000 ரூபாய் பெறுமதியான மின்னணு தொடர்பு சாதனங்களை விமான நிலைய சுங்க அதிகாரிகள் கைப்பற்றியுள்ளனர். இந்த சீன பிரஜைகள் இன்று அதிகாலை 12:25 மணியளவில் சீனாவின் குன்மிங் நகரிலிருந்து சைனா ஈஸ்டர்ன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்துக்கு சொந்தமான விமானம் மூலம் கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்தனர். அவர்கள் தங்களது உடல் மற்றும் ஆடைகளுக்குள் செலோ டேப் மூலம் ஒட்டி மறைத்து வைத்திருந்த 383 பயன்படுத்தப்பட்ட கையடக்க தொலைபேசிகள், 101 டேப் கணனிகள் மற்றும் 6 வைஃபை ரவுட்டர்களை அதிகாரிகள் மீட்டுள்ளனர். குறித்த சீன பிரஜைகளை தமது பொறுப்பில் வைத்துள்ள சுங்க அதிகாரிகள் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய பெண்கள் கடத்தல் மற்றும் கொலை தொடர்பான வழக்கில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களை எதிர்வரும் 29ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அதேவேளை இந்த வழக்கில் தொடர்புடைய நகைக்கடை உரிமையாளர்கள் 2 பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளனர். நேற்று நீதிமன்றத்துக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருந்த போதிலும் சந்தேக நபர்கள் மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்ற நீதிபதி தர்சினி முன்னிலையில் ஆயர்படுத்தப்பட்டனர். இதன்போது சந்தேக நபர்களிடமிருந்து நகைகளை கொள்வனவு செய்ததாக குற்றம் சுமத்தப்பட்ட 2 நகைக்கடை உரிமையாளர்களையும் பிணையில் விடுவிக்க நீதிபதி உத்தரவிட்டார். ஏனைய 4 சந்தேக நபர்களையும் எதிர்வரும் 29ஆம் தேதி வரை மீண்டும் விளக்கமறியலில் வைக்க அவர் ஆணையிட்டார். கடந்த மாதம் 20ஆம் தேதி கோக்கட்டிசோலை நெல்லிக்காட்டு வயல் பிரதேசத்தில் உள்ள பாலடைந்த கிணறு ஒன்றிலிருந்து வவுனத்தீவு கொத்தியப்புல பிரதேசத்தைச் சேர்ந்த 26 வயதுடைய இளம் தாய் ஒருவர் உயிருடன் ஏற்கனவே காணாமல் போனதாக கருதப்பட்ட மற்றொரு பெண் சடலமாகவும் மீட்கப்பட்டனர். அத்துடன் அந்த இளம் தாயின் 3 வயது சிறுமி கோத்தியாப்புலை வயல் பகுதியில் உயிருடன் மீட்கப்பட்டார். இந்த சம்பவம் தொடர்பாக கிழக்கு மாகாண பிரதி போலீஸ் மா அதிபர் வர்ண ஜெயசுந்தரவின் வழிகாட்டலில் மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் லலித் லீலாரத்னவின் கண்காணிப்பில் கிழக்கு மாகாண பெரும் குற்றத்தடுப்பு பிரிவு பொறுப்பதிகாரி தெய்வநாயகம் மேனன் தலைமையிலான போலீஸ் குழுவினர் விசாரணைகளை முன்னெடுத்தனர். இந்த விசாரணைகளின் அடிப்படையில் வவுனத்தீவு காஞ்சரம்குடா பகுதியைச் சேர்ந்த 26 வயதுடைய பெண், அவரது 34 வயதுடைய கணவர், 22 வயதுடைய தம்பி மற்றும் கொள்ளையிடப்பட்ட தங்க ஆபரணங்களை வாங்கிய ஊரணி மற்றும் திருகோணமலை வீதியைச் சேர்ந்த 2 நகைக்கடை உரிமையாளர்கள் கைது செய்யப்பட்டனர். மேலும் மயக்க மருந்துகளை பெற்றுக் கொடுத்த மொச்சக்கர வண்டி சாரதி மற்றும் மருந்துகளை விநியோகித்தவர் ஆகியோரும் கைது செய்யப்பட்ட விளக்கமறியலில் வைக்கப்பட்டனர். இவர்களில் மயக்க மருந்துகளை பெற்றுக் கொடுத்த மொச்சக்கர வண்டி சாரதி ஏற்கனவே பிணையில் விடுவிக்கப்பட்டிருந்த நிலையில் நேற்றைய தினம் 2 நகைக்கடை உரிமையாளர்களும் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளனர். ஏனைய சந்தேக நபர்கள் தொடர்ந்து விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். இன்று முதல் நாடு முழுவதும் 50 முதல் 60% தனியார் பேருந்துகள் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. நாளைய தினத்துக்குள் தனியார் பேருந்து சேவைகளை முழுமையாக வழமைக்கு கொண்டு வர முடியும் என அதன் தலைவர் கெமினு விஜயரத்ன குறிப்பிட்டுள்ளார். நேற்று உத்தியோகபூர்வ வேலை நாளாக இருந்த போதிலும் மக்களின் வருகை குறைவாக காணப்பட்டதனால் அதிகளவான பேருந்துகள் பயணிகளின்றி இயக்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். இதேவேளை இன்று முதல் ரயில் பயணங்களின் எண்ணிக்கையை மேலும் அதிகரிக்க நடவடிக்கை எடுத்துள்ளதாக ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது. இன்று சுமார் 120 ரயில் பயணங்கள் முன்னெடுக்கப்பட உள்ளதாக அந்த திணைக்களத்தின் போக்குவரத்து அத்தியட்சகர் அசங்க சமரசிங்க தெரிவித்தார். இதற்கமைய இன்று காலையும் மாலையும் அலுவலக ரயில்கள் வழமை போல் இயங்குவதுடன் வரும் 18 மற்றும் 19ஆம் தேதிகளில் விசேட ரயில்களை இயக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இன்று காலை 6:10 மணிக்கு மாத்தறை நோக்கி விசேட ரயில் ஒன்று இயக்கப்பட்டதாகவும் இன்று பிற்பகல் 1 மணிக்கும் விசேட ரயில் ஒன்று இயக்கப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். அத்துடன் எதிர்வரும் 19ஆம் தேதி பிற்பகல் மாத்தறையில் இருந்து பல விசேட ரயில் சேவைகள் முன்னெடுக்கப்பட உள்ளதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டார். தமிழ் சிங்கள புத்தாண்டை முன்னிட்டு நாடு முழுவதும் நடத்தப்பட்ட விசேட சோதனைகளில் 400க்கும் மேற்பட்ட வர்த்தகர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. ஏப்ரல் 1 முதல் 12 வரை மேற்கொள்ளப்பட்ட சுமார் 2000 சோதனைகளில் 12,000க்கும் மேற்பட்ட வர்த்தக நிலையங்கள் சோதனை செய்யப்பட்டதாக சங்கத்தின் பொதுச் செயலாளர் சமல் முத்துக்குடா குறிப்பிட்டார். இதன்போது சுகாதாரத்துக்கு கேடு விளைவிக்கும் வகையில் உணவுப் பொருட்களை விற்பனை செய்தல் மற்றும் காலாவதியான உணவுப் பொருட்கள்
பொருட்களை விற்பனை செய்தல் போன்ற குற்றங்களுக்காக இந்த வர்த்தக நிலையங்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டன. எதிர்வரும் வெசாக் மற்றும் பௌர்ணமி பண்டிகைகளை அடிப்படையாக கொண்டும் இதுபோன்ற சோதனைகள் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். ஹார்முஸ் நீரிணை வழியாக வெளியேற முயன்ற மற்றொரு ஈரானிய சரக்கு கப்பலை அமெரிக்க கடற்படையின் தாக்குதல் கப்பல் வெற்றிகரமாக தடுத்து திருப்பி அனுப்பியுள்ளது. ஈரானிய கொடியுடன் பயணித்த இந்த சரக்கு கப்பலை தடுத்து நிறுத்தும் நடவடிக்கையில் அமெரிக்க போர்க்கப்பல் ஈடுபட்டதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. இந்த கப்பலுடன் சேர்ந்து ஈரானில் இருந்து புறப்பட்ட சுமார் 10 கப்பல்கள் இதுவரை அமெரிக்காவினால் திருப்பி அனுப்பப்பட்டுள்ளன. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பினால் ஹார்முஸ் நீரிணையூடாக விதிக்கப்பட்ட கடற்படை தடைகள் அமலாகி என்றுடன் 3 நாட்கள் நிறைவடைகின்றன. உலகளாவிய எண்ணெய் விநியோகத்தில் சுமார் 20% கொண்டுள்ள ஹார்முஸ் நீரிணையூடான போக்குவரத்தை கட்டுப்படுத்தி ஈரான் மீது அழுத்தத்தை ஏற்படுத்துவதே இந்த தடையின் நோக்கமாகும். இந்த நடவடிக்கையில் 10,000க்கும் மேற்பட்ட இராணுவத்தினர், 12க்கும் மேற்பட்ட போர்க்கப்பல்கள் மற்றும் பல விமானங்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக அமெரிக்க இராணுவம் தெரிவித்துள்ளது. எவ்வாறாயினும் ஈரானுடன் தொடர்பில்லாத ஏனைய நாடுகளின் கப்பல்கள் ஹார்முஸ் நீரிணையூடாக பயணிப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.